எனக்கு 94 செப்டம்பர்லேருந்து ஸ்ரீபால் சார் ரொம்ப பழக்கம். அவர் ஓஷன் ஆஃப் நாலெட்ஜ் என்சைக்ளோபீடியா 3 லாங்குவேஜ்லேயும் ஈக்குவலாக பேசுவார். ஃபார்மர் சிஎம்ஸ் எல்லாருமே என்ன க்ரூஷியல் கிரிட்டிக்கல் டிசிஷன் இருந்தாலும் அவரை கேட்காத பண்ண மாட்டான். ஃபைனல் வேர்டு அவர் தான். அந்த மாதிரி டிசிஷன் ஒரு அத்தாரிட்டேட்டிவாக இருந்தார் அவர். வெரி வெல் டிசிப்ளின்டு, வெரி வெல் ட்ரெஸ்டு, எல்லோரும் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுவார். ஒரு டிரைவ்-இன் தியேட்டரில் நாங்கள் எல்லாம் பார்க்க போயிருந்தோம். அவர் கூட்டும் போயிருந்தார் ஃபிலிமுக்கு. அந்த டைத்தில் ஜெயிலில் எஸ்கேப் ஆகிட்டாங்க. உடனே பாதியிலேயே அங்கேருந்து கிளம்பி உடனே நைட்டாக கேப்சர் பண்ணி. ஸோ அந்தளவுக்கு மோஸ்ட் எஃபிஷியன்ட் அண்ட் மோஸ்ட் நாலெட்ஜபிள். இன்றைக்கி இந்த காலத்து நவீன காலத்தில் அவர் பிரம்ம ரிஷி இன் யூனிஃபார்ம். பெரிய ஸ்போர்ட்ஸ் லவர் அவர். எந்த ஸ்போர்ட்ஸ் எடுத்தாலும் அவர் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருப்பார். அது மாதிரி ரைஃபிள் ஷூட்டிங்காக இருக்கட்டும், எக்ஸ்ட்ராடினரி பிரில்லியன்ஸ் அந்த மாதிரி பார்க்க முடியாது. வெரி 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 ரேர். இஸ் அ ஒரேஷியஸ் ரீடர். படிச்சுக்கிட்டே இருப்பார் எப்பவுமே. அனாவசியமாக ஒரு வார்த்தை யாரை பற்றியும் பேச மாட்டார். அன்னெசரியாக யார்கிட்டையுமே பேச மாட்டார். மெஷர்ட் டாக். ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு. அதை தவிர ஃப்ரீ கிளாஸஸ் நிறைய எடுத்திருக்காரு. இந்த ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் எழுதுனவங்களாம் நிறைய கோச் பண்ணிருக்கார். ஃப்ரீயாகவே பண்ணியிருக்கார். அவர் 5 கண்டத்தையும் ஆள வேண்டியவர். இங்கே நம்மளுடைய பாக்கியம் நமக்கு அவர் கிடைச்சார், அவ்வளோதான்.